பன்னாட்டு நிறுவனங்களை மிரட்டி 8,000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்க வைத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா உள்ளிட்டோர் மீதான வழக்கை கர்நாடக ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை, மிரட்டி பணம் பறித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி நாகபிரசன்னா உத்தரவிட்டார். தொடர் மழை மற்றும் வெள்ளம் வடியாததன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் 3 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் 22 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 15 மாவட்ட பள்ளிகளின் நிலை குறித்து உடனடியாக ஆய்வறிக்கை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் உத்தரவிட்டுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலையில் போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது. எனினும் சாலையில் ஆங்காங்கே பழுதடைந்திருக்க வாய்ப்பு உள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் சாலையில் பயணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் இடையே ரயில்வே பாலத்தின் மேல் வெள்ளம் ஓடியதால் 12 விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. அத்துடன் 15க்கும் மேற்பட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பாதை சீரானதை அடுத்து விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் பாலம் வழியாக ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டன. மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே இயக்கப்பட்ட மலை ரயில் மழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் மலை ரயில் போக்குவரத்து தொடங்கியது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு வழக்கம்போல் மலை ரயில் புறப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் ரயிலில் பயணித்தனர். செண்பகத்தோப்பு மற்றும் குப்பநத்தம் அணைகளின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நீர் செய்யார் அணைக்கட்டு மற்றும் தண்டனை அணைக்கட்டு வழியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தை மக்கள் பாலத்தின் மீது நின்று ஆர்வமுடன் பார்த்தனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது. மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலை முதல் கொண்டை ஊசி வளைவில் பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. தகவலறிந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் மரங்களை வெட்டி அகற்றினர். மரம் விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயலால் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 1000 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தது. அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பெய்த கனமழை காரணமாக லட்சுமி நரசிம்மர் கோவிலில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ளது. இனிவரும் காலங்களில் நிரந்தர தீர்வு காணும் வகையில் கால்வாய் அமைக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார் கொடியேற்றினார். தங்க கொடிமரம் அருகே சிறப்பு அலங்காரத்தில் அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் மற்றும் பராசக்தி அம்மன் எழுந்தருளினர். சபரிமலையில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்தது. வானம் எந்த நேரமும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இரவில் பனி சூழ்ந்தது. நேற்று காலை வானம் தெளிந்தது. இன்றும் மழை இல்லாமல் வெயில் அடிக்கும் பட்சத்தில் பக்தர்கள் இப்பாதைகளில் அனுமதிக்கப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை 14 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு குற்றப்பதிவேடுகளிலிருந்து 850 பேரின் விவரங்களை சேகரித்து அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் சர்புதீன், சஞ்சய், ரோகுல் மூவரையும் அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட போதை கும்பல் தாக்கியது. படுகாயமடைந்த சர்புதீன் மற்றும் சஞ்சய் இருவரும் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். மன்னார்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். வேலூர் அடுத்த கருகம்பத்தூர் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் ஒன்று சாலை தடுப்பு சுவற்றில் மோதியது. இதில் ஜீப்பில் பயணித்த மணலி பகுதியை சேர்ந்த மாலிக் பாஷா உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் புரோபா 3 என்ற 2 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி இஸ்ரோவின் PSLV C-59 ராக்கெட் இன்று மாலை 4:08 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. ராக்கெட்டின் இயக்கம் மற்றும் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். தெலுங்கானா மாநிலத்தில் திருவூரு, ஜக்கையாபேட்டை, ஹைதராபாத், ஹனுமகொண்டா, கம்மம், பத்ராத்ரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை 7:27 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவாகியுள்ளது. 40 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.
புதிய விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கும் ஆய்வுக்கூடமாக இந்தியா விளங்குகிறது என மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனரும் பிரபல தொழிலதிபருமான பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். பில்கேட்ஸின் இந்த வீடியோவிற்கு சமூக வலைதளங்களில் இந்தியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தென்கொரியாவில் அமல்படுத்தப்பட்ட இராணுவ ஆட்சி பிரகடனத்தை அந்நாட்டின் பார்லிமெண்ட் நிராகரித்தது. 300 சட்டமன்ற உறுப்பினர்களில் 190 பேர் அவசர நிலையை எதிர்த்து ஓட்டளித்தனர். இதையடுத்து தான் வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக அதிபர் யூன் சுக் யோல் அறிவித்தார். இதனால் அந்த நாட்டில் 12 மணி நேரம் நிலவிய பெரும் குழப்பம் முடிவுக்கு வந்தது. மலேசியா மற்றும் தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. மலேசியாவில் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளில் 5 பேர் உயிரிழந்தனர். இதேபோல் தாய்லாந்தில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 25 பேர் பலியாகியுள்ளனர்.